ஹலோ ஆல், வெல்கம் டு ஸ்டடி படி. அண்ட் இந்த வீடியோவில் நம்ம இதை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, ஆல்ரெடி பாலிட்டி பற்றின ஒரு அப்ரோச் கொடுத்துருந்தேன். பாலிட்டி வந்து எப்படி படிக்கிறது அப்படிங்கிற மாதிரி. ஸோ நார்மலாக நம்ம ஸ்டடி படியில் இந்தியன் கான்ஸ்டியூஷன் அட் ஒர்க் NCERTயும் லக்ஷ்மிகாந்த் புக்கும் ஃபுல்லாக முடிச்சிட்டோம். சரிங்களா? லக்ஷ்மிகாந்த்லேயே இன்னும் 2 to 3 சாப்டர்ஸ் ரிமைனிங் இருக்குது. அது இன்னும் ஒரு 5 to 6 டேஸில் முடிச்சிருவோம். இது இல்லாமல் கீ NCERTs சிலது இருக்குது. ஸோ அதை முடித்தக்கப்புறம் இதை நாங்கள் லான்ச் பண்ணிடலான்னு பிளான் பண்ணியிருந்தோம். ஸோ திஸ் இஸ் த ரைட் டைம். ஸோ இப்போ ப்ரிலிம்ஸ் கிட்ட வரதுனால ப்ரீவியஸ் இயர் UPSC கொஷின்ஸ் நீங்கள் அனலைஸ் பண்ணிங்கன்னா பாலிட்டிலேருந்து ஃபார் எக்ஸாம்பிள் ஃபெட்ரலிசம்னா என்ன, இந்தியன் டைப் ஆஃப் ஃபெட்ரலிசம்னா என்ன, அமெரிக்கன் டைப் என்ன, அதுக்கப்புறம் ஹலோ ஆல், வெல்கம் டு ஸ்டடி படி. ஐ எம் ஷிஃப்னாஸ். ஸோ இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, பாலிட்டி எப்படி அப்ரோச் பண்ணுறதுன்னு ஆல்ரெடி ஒரு புக்கை பற்றி நான் டீட்டெயிலாக சொல்லியிருந்தேன். டெமோக்ராட்டிக் பாலிட்டிக்ஸ் 2 வந்து படிங்க, இட்ஸ் நைஸ் அப்படிங்கிற மாதிரி. ஸோ இன்றைக்கு நம்ம சில ப்ரீவியஸ் இயர் UPSC கொஷின்ஸ், ஐ மீன் டெஃபினட்டாக சொல்லணுன்னா 2020 கொஷின்ஸை நம்ம டீகோட் பண்ணுவோம். ஸோ ஆல்ரெடி நான் டீகோட் பண்ணி போட்டுட்டேன். ஸோ பார்க்காதவங்க இது ஒரு ரிவிஷனாக எடுத்துக்கோங்க. ஐ மீன் பார்த்தவங்க ரிவிஷனாக எடுத்துக்கோங்க, பார்க்காதவங்க இதை பார்த்துட்டு யூ கேன் டேக் நோட்ஸ். ஸோ ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் பார்த்தா மட்டும்தான் உங்களால் ப்ரிலிம்ஸ் கிளியர் பண்ண முடியும். ஸோ நிறைய பேர் வந்து ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் பார்க்காம ரேண்டமாக நீங்கள் புக் வைஸ் போகிறீங்க, ஒரு டெஸ்ட் சீரீஸ் போடுறீங்க, அதை படிச்சுட்டு போகிறீங்க. பட் நீங்கள் ஸ்கூல் படிக்கும்போது ப்ளூ பிரிண்ட் அப்படிங்கிற ஒரு விஷயம் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. அந்த ப்ளூ பிரிண்ட் இல்லாமல் லைக் அந்த ப்ளூ பிரிண்ட்டோடு படித்தவங்க டெஃபினட்டாக ஹை மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணுவாங்க. ஸோ UPSCலன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் தான் வந்து அந்த ப்ளூ பிரிண்ட், ப்ரிலிம்ஸ்க்காக இருக்கட்டும் மெயின்ஸ்க்காக இருக்கட்டும். ஸோ அந்த பேட்டர்னுக்கு நீங்கள் ஃபஸ்ட்டு ஃபிக்ஸ் ஆனால் மட்டும்தான் உங்களால் அதை ரிலேட் பண்ணி படிக்க முடியும். இப்போ பாலிட்டியில் நான் ஏன் இந்த புக் இம்பார்ட்டன்ட்னு சொல்கிறேன் அப்படிங்கிறத நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் கடைசியாக. ஸோ நம்மளோட ஸ்டடி படியில் பாலிட்டிக்குன்னு சொல்லி இந்தியன் கான்ஸ்டியூஷன் அட் ஒர்க் ஃபுல் NCERT முடிச்சாச்சு. ஸோ அந்த NCERTக்கு வந்து 1000 காஸ்ட் ஆகுது. அண்ட் லக்ஷ்மிகாந்த் ஃபுல் புக் வந்து நம்ம கவர் பண்ணிட்டோம். இன்னும் ஒரு 2 chapters or 3 chapters தான் பாக்கி இருக்குது. இந்த வீக்கில் முடிச்சிருவோம். ஸோ அது வந்து 4000 காஸ்ட் ஆகுது. ஸோ டோட்டலாக வந்து 5000. ஸோ இதிலே வந்து உங்களுக்கு ஃபுல் கான்செப்ட்ஸுமே புரிஞ்சிடும். இது இல்லாமல் இப்போது டெமோக்ராட்டிக் பாலிட்டிக்ஸ் 2 மட்டும் லைக் டெய்லி பேசிஸில் ஒரு சாப்டர் முடிக்கலாம். ஸோ இந்த புக்குக்கு வந்து 200 rupees காஸ்ட் வச்சுருக்கோம், இருக்கிறதுலே கம்மியாக வச்சுருக்கோம். சரிங்களா? ஸோ சில புக்ஸ் வந்து அது கோர்ஸோடு சேர்ந்துடும். இது வந்து ஐ தாட் இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட் புக். ஸோ அதனால் 10th standard புக். ஸோ இது 200க்கு லான்ச் பண்ணலான்னு இருக்கும். ஸோ உங்களுக்கு இந்த கோர்ஸில் ஜாயின் பண்ணணுன்னா டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் வாட்ஸ்அப் அண்ட் டெலிகிராம் நம்பர் கொடுத்துருக்கு, அதுக்கு மெசேஜ் பண்ணி கோர்ஸ் டீட்டெயில்ஸ் கேட்டுக்கோங்க. அண்ட் ஆஃப்டர் தேட் ஏன் இது முக்கியம் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு இந்த புக்கில் இருக்கிற க்ரெக்ஸை பார்ப்போம், எவ்வளோ சாப்டர்ஸ் இருக்குன்னு. ஸோ ஃபஸ்ட்டு வந்து பவர் ஷேரிங் அப்படிங்கிற சாப்டர், அப்புறம் ஃபெட்ரலிசம், டெமோக்ரஸி அண்ட் டைவர்சிட்டி, ஜெண்டர், ரிலிஜன் அண்ட் காஸ்ட், பாப்புலர் ஸ்ட்ரகிள்ஸ் அண்ட் மூமெண்ட்ஸ், பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ், அவுட்கம்ஸ் ஆஃப் டெமோக்ரஸி, சேலஞ்சஸ் டு டெமோக்ரஸி. சரிங்களா? ஸோ இவ்வளோ தான் டாபிக் இருக்குது. ஸோ டோட்டலாக 8 chapters இதில் இருக்குது. அண்ட் ஏன் இதெல்லாம் முக்கியம் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். இப்போ 2020 மட்டும் நீங்கள் எக்ஸாம்பிளாக எடுத்து பார்த்தாவே உங்களுக்கு புரியும் ஏன் அப்படிங்கிறது. ஸோ ப்ரீவியஸ் இயர் UPSC கொஷின்ஸ் பார்த்துக்கிட்டிங்கன்னா, ஈக்குவாலிட்டினா என்ன, இந்தியன் கான்செப்ட் ஆஃப் ஈக்குவாலிட்டினா என்ன, அதுக்கப்புறம் நம்ம கான்ஸ்டியூஷன் நம்மளுக்கு என்ன சொல்ல வருது, அப்புறம் டெமோக்ரஸி வந்து இந்தியன் டெமோக்ரஸி என்ன சொல்ல வருது அப்படிங்கிற மாதிரி கேட்பாங்க. ஸோ நீங்கள் டெமோக்ரஸியோட டெஃபனிஷன் மட்டும் படித்தா போதாது, இந்தியன் டைப் ஆஃப் டெமோக்ரஸியில் நம்மளுக்கு என்ன சொல்ல வராங்க அப்படிங்கிறதையும் தெரியணும். இப்போ 2020 கொஷின்ஸை நம்ம டீட்டெயிலாக டீகோட் பண்ணுவோம். ஆல்ரெடி நான் டீகோட் பண்ணி போட்டுட்டேன். பட் ஐ தாட் திஸ் வில் பி அ ரிவிஷன் மாதிரி அப்படிங்கிற மாதிரி. ஓகே, ஸோ பாருங்கள், இது வந்து ஒரு கான்ட்ரவர்ஷியலான கொஸ்டினாக இருந்தது 2020. ஸோ த ப்ரியாம்பிள் டு த கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியா. ஸோ நார்மலாக பாலிட்டி புக் நீங்கள் எடுத்து படிச்சிங்க அப்படின்னாவே ப்ரியாம்பிள்ங்கிற ஒரு தனி டாப்பிக்கே இருக்கும். ஸோ ப்ரியாம்பிளுக்கு வந்து நான் தனியாக ஒரு வீடியோ போட்டிருக்கேன், அதையும் போய் பாருங்கள், பாலிட்டி பிளேலிஸ்ட்டில் இருக்கும். ஸோ இந்த ப்ரியாம்பிளில் நூக் அண்ட் கார்னர் எல்லாருமே படிச்சிருப்பாங்க. ஆனால் இதில் ஒரு ட்விஸ்ட் வச்சு கேட்டிருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு பாருங்கள், அ பார்ட் ஆஃப் த கான்ஸ்டியூஷன் பட் ஹேஸ் நோ லீகல் எஃபெக்ட். Not a part of the constitution and has no legal effect. A part of the constitution and has the same legal effect as any other part. A part of the constitution but has no legal effect independently of other parts. ஸோ இதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நார்மலாக நீங்கள் ப்ரியாம்பிள் படிச்சிங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு திங்
இட் இஸ் அ பார்ட் ஆஃப் த கான்ஸ்டியூஷன் நிறைய பேருக்கு தெரியும். அப்போது இந்த ஆப்ஷனை ரூல் அவுட் பண்ணிடலாம். அப்போ நீங்கள் ஒரு ஆப்ஷன் ரூல் அவுட் பண்ணாலும் இன்னும் 3 ஆப்ஷன் இருக்குது. அப்போ செகண்ட் பார்ட்டுக்கு போங்க. பட் ஹேஸ் நோ லீகல் எஃபெக்ட். ஸோ ப்ரியாம்பிள்னு ஒரு விஷயம் வந்து கான்ஸ்டியூஷனில் ஒரு பார்ட் தான். ஆனால் ப்ரியாம்பிளில் கொடுத்துருக்க விஷயத்தை என்ஃபோர்ஸ் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி கோர்ட்டுக்கு நம்ம எடுத்துகிட்டு போக முடியாது. அதுதான் ஹேஸ் நோ லீகல் எஃபெக்ட். சரிங்களா? இப்போ ஒரு கான்செப்ட் கொடுத்துருக்காங்க ப்ரியாம்பிளில் அப்படின்னா அந்த கான்செப்டை ஏன் நீங்கள் பண்ணல அப்படின்னு சொல்லி கேட்டு எடுத்துகிட்டு போக முடியாது கோர்ட்டுக்கு. அதனால் ஹேஸ் நோ லீகல் எஃபெக்ட். ஸோ இந்த ஆப்ஷனையும் நீங்கள் ரூல் அவுட் பண்ணிடலாம். தேர்ட் ஆப்ஷனு ஹேஸ் த சேம் லீகல் எஃபெக்ட்னு கொடுத்துருக்காங்க. ஸோ 2 ஆப்ஷனை நீங்கள் ரூல் அவுட் பண்ணிட்டீங்க அப்படின்னா 50-50 நிற்பீங்க. a part of the constitution but has no legal effect. ஸோ லாஸ்ட் இயர் எல்லோரும் என்ன பண்ணாங்கன்னா இந்த ஃபஸ்ட் ஆப்ஷனை போட்டாங்க. ஏன்னா அதுதான் ப்ரிவலண்ட்டாக எல்லா டெஸ்ட் சீரீஸ்லையும் இதுதான் கொடுத்துருக்காங்க. ஸோ ஒரு படி நீங்கள் மேலே போய் பார்த்தீங்க அப்படின்னா a part of the constitution but has no legal effect independently of other parts. independently அப்படின்னா independentlyக்கு மீனிங் என்னென்னா எந்த பார்ட் மேலேயும் இது டிபெண்ட்டாக இல்லை அப்படிங்கிறது தான் கான்செப்ட். சரிங்களா? ஸோ ப்ரியாம்பிள் வந்து நிறைய பேர் ஒரு ஐடி கார்டுன்னு சொல்லியிருப்பாங்க கான்ஸ்டியூஷனுக்கு. ஸோ இது யார் சொன்னாங்கன்னு உங்களுக்கு தெரியும் அப்படின்னா கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். ப்ரியாம்பிளுக்கு நிறையா விதமாக இன்டர்ப்ரெட் பண்ணியிருப்பாங்க நிறைய பேர். ஸோ இது வந்து இண்டிபெண்ட்லி ஆஃப் அதர் பார்ட்ஸ்னால் ப்ரியாம்பிள் எந்த பார்ட், இப்போ பார்ட் 1, பார்ட் 2, பார்ட் 3 எல்லாம் ஃபண்டமெண்டல் ரைட்ஸு, பார்ட் 4 அந்த மாதிரி, பார்ட் 5 ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ், இந்த மாதிரி டிபிஎஸ்பி இதெல்லாம் இருக்குது இல்லையா, அந்த எந்த பார்ட்லேயுமே இது லிங்க்ட் கிடையாது. இது வந்து டோட்டலாக வந்து இண்டிபெண்ட். ஸோ எந்த பார்ட்டுமே வந்து இது கூட லிங்க்ட் கிடையாது அப்படிங்கிறது தான் விஷயம். ஸோ இதுதான் கான்செப்ட். ஸோ ஒரு விஷயத்தை நீங்கள் படிக்கிறீங்க அப்படின்னா கரண்ட் அஃபேர்ஸ்லேருந்து நீங்கள் இதெல்லாம் டிரைவ் பண்ணலாம். ஸோ அதை எப்படி நீங்கள் வந்து சால்வ் பண்ணியிருக்கலாம் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா 3 கேஸ் இருக்குது ப்ரியாம்பிளுக்கு ரிலேட்டடானது. ஏகே கோபாலன் வர்சஸ் ஸ்டேட் ஆஃப் மெட்ராஸ் 1950 நடக்கும். சுப்ரீம் கோர்ட் ரூல் தட் ப்ரியாம்பிள் இஸ் நாட் என்ஃபோர்ஸபிள் இன் அ கோர்ட் ஆஃப் லா. ஸோ ப்ரியாம்பிளில் இருக்கிற விஷயத்த நீங்கள் ஏன் கொண்டு வரல கவர்மெண்ட் அப்படின்னு சொல்லி கேட்க முடியாது. ஸோ அதனால் ஏகே கோபாலன் கேஸ்லேயே சொல்லிட்டாங்க இது என்ஃபோர்ஸபிள் கிடையாது, இது ஜஸ்ட் ஐடி கார்டு மாதிரி தான், அவ்வளோதான் அப்படிங்கிற மாதிரி. நெக்ஸ்ட் பெருவாரி யூனியன் கேஸ் வந்து 1960 நடக்கும். சுப்ரீம் கோர்ட் ரூல் that the preamble is not a part of the Indian constitution, however it helps in the interpretation of the clauses of the constitution. ஸோ நான் சொன்னேன் இல்லையா ஐடி கார்டு மாதிரி அப்படின்னா இதுலேருந்து உள்ளே நீங்கள் இன்டர்ப்ரெட் பண்ணுறக்காக யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ப்ரியாம்பிள் படிச்சிங்க அப்படின்னா செக்யூலரிசம் அப்படிங்கிற வேர்ட் கொடுத்துருக்கோம். செக்யூலரிசம் வேறு எங்கே இருக்குது அப்படிங்கிறத பார்த்து நீங்கள் இன்டர்ப்ரெட் பண்ணலாம். ப்ரியாம்பிள் அது கொடுத்துருக்காங்க அப்படிங்கிற மாதிரி. கேசவநந்த பாரதி கேசஸில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா சுப்ரீம் கோர்ட் ரூல் தட் ப்ரியாம்பிள் இஸ் அ பார்ட் ஆஃப் த கான்ஸ்டியூஷன். ஸோ ஃபஸ்ட்டு 2 கேஸ்லேயும் ப்ரியாம்பிள் பார்ட் ஆஃப் த கான்ஸ்டியூஷன் இல்லைப்பான்னு சொல்லிட்டாங்க. அப்புறம் 1973 கேசவநந்த பாரதி கேஸ் வர்சஸ் தட் இஸ் த ஸ்டேட் ஆஃப் கேரளாவில் என்ன சொன்னாங்க ப்ரியாம்பிள் பார்ட் ஆஃப் த கான்ஸ்டியூஷன் தான் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அண்ட் இதுக்கு முன்னாடி வந்து ப்ரியாம்பிள் ஏகே கோபாலனில் இட்ஸ் நாட் என்ஃபோர்ஸபிள்னு சொல்லிட்டாங்க. அதுலேருந்து அந்த பாயிண்ட்டும் அதுக்கப்புறம் கேசவநந்தாலேருந்து இட் இஸ் பார்ட் ஆஃப் த கான்ஸ்டியூஷன், இது ரெண்டுமே வந்து கொஷனில் கொடுத்துருக்காங்க. ஸோ இது ரூல் அவுட் பண்ணிட்டாங்க. பெருபாரி யூனியனில் இருக்கிறது தான் அடுத்து கேசவநந்த பாரதியில் இது தப்புப்பா அப்படிங்கிற மாதிரி இது கொண்டு வந்தாங்க. ஸோ இது வராது. ஸோ இந்த கான்செப்ட் உங்களுக்கு புரிஞ்சால் போதும். இந்த 3 ஜட்ஜ்மெண்ட்டையும் வச்சு நீங்கள் அதை ஆன்சர் பண்ணிக்கலாம். சரிங்களா? ஸோ லக்ஷ்மிகாந்த் புக்கில் இருக்குது. நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள், ரொம்ப ஈஸி இந்த கொஸ்டின். விச் ஒன் ஆஃப் த ஃபாலோயிங் கேட்டகரிஸ் ஆஃப் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் இன்கார்பரேட்ஸ் ப்ரொடெக்ஷன் அகேன்ஸ்ட் அன்டச்சபிலிட்டி as a form of discrimination? ஸோ இதை நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு முன்னாடி எந்த ஆர்டிக்கலில் ப்ரொடெக்ஷன் அகேன்ஸ்ட் அன்டச்சபிலிட்டி சொல்லியிருக்காங்கன்னு கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். ஸோ லைக் ரைட் டு ஈக்குவாலிட்டி கடையில் வேரியஸ் ஹெட்டிங்ஸ் இருக்குது. ஸோ ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் நீங்கள் படிக்கிறீங்கன்னா அது ஒரு நூக் அண்ட் கார்னர் நீங்கள் படிச்சிடணும். ஸோ லாஸ்ட் இயர் பாலிட்டி கொஞ்சம் ஈஸியாக தான் இருந்தது, எக்ஸப்ட் ஃபார் ஒரு 2 to 3 கொஸ்டின்ஸ் வந்து கான்ட்ரவர்ஷியலாக இருந்தது. சரிங்களா? ஓகே, ஸோ இங்கே பாருங்கள், ரைட் அகேன்ஸ்ட் எக்ஸ்ப்ளாய்டேஷன், ரைட் டு ஃப்ரீடம், ரைட் டு கான்ஸ்டியூஷனல் ரெமடிஸ், ஸோ ரைட் டு ஈக்குவாலிட்டி. ஸோ ரைட் டு ஈக்குவாலிட்டி ஆர்டிகல் 14 18 வரைக்கும் இருக்குது. ஆர்டிகல் 14 வந்து ஈக்குவாலிட்டி பிஃபோர் லா. ஆர்டிகல் 15 வந்து ப்ராஹிபிஷன் ஆன் டிஸ்கிரிமினேஷன் ஆன் த கிரவுண்ட்ஸ் ஆஃப் ரிலிஜன், காஸ்ட், ரேஸ், செக்ஸ் ஆர் பிளேஸ் ஆஃப் பர்த். 16 வந்து ஈக்குவாலிட்டி ஆஃப் ஆப்பர்ச்சுனிட்டி இன் மேட்டர்ஸ் ஆஃப் பப்ளிக் எம்ப்ளாய்மெண்ட். 17 வந்து அபாலிஷன் ஆஃப் அன்டச்சபிலிட்டி. ஸோ இது எந்த ஹெட்டிங் கடியில் இருக்குது? ரைட் ஈக்குவாலிட்டி. அப்புறம் 18 வந்து அபாலிஷன் ஆஃப் டைட்டில்ஸ். யாரும் எந்த டைட்டில்ஸும் வச்சுக்கக்கூடாது. ராஜாதி ராஜா அந்த மாதிரிலாம் வச்சுக்கக்கூடாது. ஸோ ராஜா ஷிப்னாஸ், ராஜா ஷிப்னாஸ் அந்த மாதிரிலாம் வச்சுக்கக்கூடாது. சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட் கான்ஸ்டியூஷன் ரெமடிஸ் கடியில் ஒன்றே ஒன்று தான் இருக்குது, ஆர்டிகல் 32, அது கடைசியில் வரும். ஸோ ஒன்று கடியிலையும் நீங்கள் படிச்சுக்கணும். ஆர்டிகல் 23, 24 எக்ஸ்ப்ளாய்டேஷன் கடியில் வருது அப்படிங்கிற மாதிரி. ஓகே, ஸோ இதுவும் வந்து லக்ஷ்மிகாந்த் புக்கில் இருக்குது. நெக்ஸ்ட் in India, separation of judiciary from the executive is enjoined by. ஸோ நிறைய பேர் கரண்ட் அஃபேர்ஸ் படிச்சிருந்தீங்கன்னா அதை ஆன்சர் பண்ணியிருக்கலாம், இல்லை பாலிட்டி புக்கு படிச்சிருந்தாலும் ஆன்சர் பண்ணியிருக்கலாம்.
ஸோ செப்பரேஷன் ஆஃப் ஜுடிஷியரி ஃப்ரம் எக்ஸிக்யூட்டிவ் வந்து ஆர்டிகல் 50ல் சொல்லியிருக்காங்க. ஆர்டிகல் 50 எங்கே இருக்குன்னு தெரிஞ்சதுன்னா டிபிஎஸ்பி அப்படிங்கிற ஒரு ஹெட்டிங் கடியில் இருக்கும். அதை வச்சு ஈஸியாக நீங்கள் போட்டுடலாம். சரிங்களா? ஸோ இது மிச்சம் இதை வச்சும் நீங்கள் எலிமினேட் பண்ணலாம். 7th ஷெட்யூல் வந்து யூனியன் லிஸ்ட், ஸ்டேட் லிஸ்ட், கன்கரண்ட் லிஸ்ட் பற்றி பேசுது. ப்ரியாம்பிளில் ஜுடிஷியரி எக்ஸிக்யூட்டிவ் பற்றி பேசலை. கன்வென்ஷனல் ப்ராக்டிஸ்னால் ஏதாவது பை கன்வென்ஷன் நாங்கள் ஒரு 10 வருஷம் 15 வருஷமாக ஃபாலோ பண்ணிகிட்ருக்கோம்ப்பா அப்படிங்கிற மாதிரியும் இல்லை. சரிங்களா? இது ஓகே. ஸோ ஆர்டிகல் 36 to 51 அண்ட் ஆர்டிகல் 50 வந்து இதை பற்றி பேசுது அப்படின்னு தெரிஞ்சதுன்னா எழுதிடலாம். நெக்ஸ்ட், அதர் தென் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் விச் ஆஃப் த ஃபாலோயிங் பார்ட்ஸ் ஆஃப் த கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியா ரெஃப்ளெக்ட்ஸ் த பிரின்சிபல்ஸ் அண்ட் ப்ரொவிஷன்ஸ் ஆஃப் த யூனிவர்சல் டிக்ளரேஷன் ஆஃப் ஹியூமன் ரைட்ஸ். ஸோ யூனிவர்சல் டிக்ளரேஷன் ஆஃப் ஹியூமன் ரைட்ஸ் UDHR கேள்விப்பட்டிருக்கீங்க. 1948 ஹியூமன் ரைட்ஸ்னால் என்னென்ன கான்செப்ட் அதில் இருக்குது அப்படின்னு 48 ரிலீஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ அது ஃபண்டமெண்டல் ரைட்ஸில் இருக்குன்னு எல்லாருக்குமே தெரியும். ஆப்வியஸாக ஹியூமன் ரைட்ஸ்க்கு சம்மந்தமாக ஃபண்டமெண்டல் ரைட்ஸில் இருக்கும். அது இல்லாமல் ப்ரியாம்பிள், டிபிஎஸ்பி, ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ் எல்லாத்துலேயுமே இருக்குது. எப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ நார்மலாக இது உங்களோட திங்கிங்கை வச்சு போட்டாவே இந்த ஆன்சர் எழுதிடலாம். Preamble to the Universal Declaration of Human Rights mentions about the dignity of an individual. ஸோ யூனிவர்சல் UDHRோட ப்ரியாம்பிள் எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா அதில் ஒரு இண்டிவிஜுவலுக்கான டிக்னிட்டி என்னென்ன அப்படின்னு என்லிஸ்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ நம்மளோட ப்ரியாம்பிள் ஆஃப் த இந்தியன் கான்ஸ்டியூஷன் எடுத்து பார்த்துக்கிட்டிங்கன்னா ஈக்குவாலிட்டி ஆஃப் ஸ்டேட்டஸ் அண்ட் ஆப்பர்ச்சுனிட்டி பற்றி பேசியிருப்பாங்க. ஸோ அதனால் இங்கே டிக்னிட்டியும் ஈக்குவாலிட்டி ஆஃப் ஸ்டேட்டஸ் அண்ட் ஆப்பர்ச்சுனிட்டி ஆஃப் த அண்ட் அஷூரிங் த டிக்னிட்டி ஆஃப் த இண்டிவிஜுவல் அந்த யூனிட்டி அண்ட் இன்டெகிரிட்டி அப்படின்னு போயிட்டே இருக்கும். ஸோ இங்கே பாருங்கள், இங்கே டிக்னிட்டி கொடுத்துருக்காங்க, UDHRலையும் டிக்னிட்டி பற்றி பேசுகிறாங்க. அப்போது நம்மளோட ப்ரியாம்பிளில் ஈக்குவாலிட்டியில் டிக்னிட்டி ஆஃப் த இண்டிவிஜுவல் பற்றி பேசியிருக்காங்க. நெக்ஸ்ட் ஆர்டிகல் 23 எடுத்துக்கோங்க ஆஃப் த யூனிவர்சல் டிக்ளரேஷன் ஆஃப் ஹியூமன் ரைட்ஸ் மென்ஷன்ஸ் அபவுட் த ரைட் டு ஒர்க். ஸோ ரைட் டு ஒர்க்குங்கிற ஒரு கான்செப்ட் இருக்குது. சிமிலர் கான்செப்ட் வந்து நம்ம டிபிஎஸ்பியில் ஆர்டிகல் 41 கடியில் ரைட் டு ஒர்க் இருக்குது. ஸோ ஆர்டிகல் 29 எடுத்துக்கிட்டிங்கன்னா யூனிவர்சல் டிக்ளரேஷன் ஆஃப் ஹியூமன் ரைட்ஸ்குள்ளே டியூட்டிஸ் பற்றி பேசுது. ஸோ நம்மளோட இந்தியன் கான்ஸ்டியூஷன்லேயும் தனியாக நம்ம இந்திரா காந்தியோட டைமில் 42nd அமெண்ட்மெண்ட் ஆக்டில் 1976 பார்ட் 4A ஒன்று ஆட் பண்ணோம். ஸோ அதுதான் வந்து ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ். ஸோ அதில் ஆர்டிகல் 51A, ஸோ அது கீழே ABCDEFG அந்த மாதிரி இருக்குது. ஸோ நம்மள்ட்ட 11 டியூட்டிஸ் இருக்குது. ஸோ அதுவுமே வந்து லைக் ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ் வந்து இட்ஸ் சிமிலர் டு த UDHRோட டியூட்டிஸ் மாதிரி. ஸோ எல்லாமே அதில் வந்துடும். சரிங்களா? ஸோ இது வந்து கிளாஸ் 11 NCERT பொலிட்டிக்கல் தியரி சாப்டர் 5 இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஓகே. ஸோ நெக்ஸ்ட், விச் பார்ட் ஆஃப் த கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியா டிக்ளேர்ஸ் த ஐடியா ஆஃப் வெல்ஃபேர் ஸ்டேட். ஸோ இது வந்து ஒரு லாஸ்ட் ஒரு 20 years ஒரு UPSC கொஷின் பாலிட்டி எடுத்து பார்த்தீங்கன்னா அட்லீஸ்ட் ஒரு 5 times இந்த ஆன்சர் கேட்டிருப்பாங்க, கொஷினை கேட்டிருப்பாங்க. நீங்கள் UPSC ப்ரிலிம்ஸ்லையோ மெயின்ஸ்லையோ ரெப்படிஷன் வராதுன்னு நினைக்காதீங்க. கண்டிப்பாக கேட்ட கொஷின்ஸை திருப்பி ரிப்பீட் பண்ணுவாங்க, 1 or 2 questions ஆகுது. ஸோ பாலிட்டியில் இது ரொம்ப ஈஸியான கொஷின், டைரக்டிவ் பிரின்சிபல்ஸ் ஆஃப் ஸ்டேட் பாலிசி. ஸோ டிபிஎஸ்பி வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா பார்ட் 4ல் இருக்குது. 36 to 51 டிபிஎஸ்பி பற்றி பேசுது. அண்ட் ஆர்டிகல் 38 மென்ஷன்ஸ் அபவுட் த ஸ்டேட் டு செக்யூர் அ சோஷியல் ஆர்டர் ஃபார் த ப்ரமோஷன் ஆஃப் வெல்ஃபேர் ஆஃப் த பீப்புள். ஸோ 38ல் மக்களை வந்து ஒரு ஸ்டெப்லேருந்து இன்னொரு ஸ்டெப்புக்கு எடுத்துகிட்டு போகிறதுக்கு கவர்மெண்ட் தான் ஒர்க் பண்ணணும். ஸோ அது ஆர்டிகல் 38 கொடுத்துருக்காங்க. ஸோ இது லக்ஷ்மிகாந்த் சாப்டர் 8 இருக்குது. நெக்ஸ்ட், வித் ரெஃபரன்ஸ் டு த ப்ரொவிஷன்ஸ் கண்டெய்ன் இன் பார்ட் 4 ஆஃப் த கான்ஸ்டியூஷன் விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட் இஸ் சார் கரெக்ட். பார்ட் 4னா உங்களுக்கு என்னென்னு தெரிஞ்சுக்கணும். இப்போ தான் பார்த்தோம். பார்ட் 4னா என்ன அப்படின்னா டிபிஎஸ்பி. ஸோ நீங்கள் ப்ரியாம்பிள் படிக்கும்போது ஃபண்டமெண்டல் ரைட்ஸ், ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ், ஃபண்டமெண்டல் டிபிஎஸ்பி இதெல்லாம் படிக்கும்போது இது வந்து என்ஃபோர்ஸபிள் கோர்ட்ஸான்னு படிச்சிருப்பீங்க. ஸோ என்ஃபோர்ஸபிள்னு ஆல்ரெடி நான் சொல்லிட்டேன். கோர்ட்டுக்கு எடுத்துகிட்டு போய் இது ஏன் பண்ணல அப்படிங்கிற மாதிரி கேட்குறது. ஸோ தே ஷால் பி என்ஃபோர்ஸபிள் பை கோர்ட்ஸ், தே ஷால் நாட் பி என்ஃபோர்ஸபிள் பை எனி கோர்ட். ஸோ இது ரெண்டுமே கான்ட்ரடிக்டரியாக இருக்குது. அப்போ ஏதாவது ஒரு ஆப்ஷன் தான் கரெக்டாக இருக்கும் இல்லையா? ஓகே. ஸோ அந்த ஒரு ஆப்ஷன் எது அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா செகண்ட் ஒன் தான். டிபிஎஸ்பிங்கிறது டேரக்டிவ் பிரின்சிபல்ஸ்னு அதிலே கொடுத்துட்டான். கவர்மெண்ட் வந்து இதை வச்சு லாஸ் மேக் பண்ணலாம். பட் இது ஏன் லாஸ் கவர்மெண்ட் மேக் பண்ணலன்னு நம்மளால் போய் கோர்ட்டில் வந்து வாதாட முடியாது. கவர்மெண்ட் டிபிஎஸ்பியில் இது கொடுத்துருக்காங்க, கவர்மெண்ட் இது எனக்கு செஞ்சே கொடுக்கல அப்படிங்கிற மாதிரிலாம் கேட்க முடியாது. ஸோ இட் இஸ் நாட் என்ஃபோர்ஸபிள் பை எனி கோர்ட். ஸோ அது செகண்ட் ஒன் கரெக்ட். ஸோ ஃபஸ்ட் ஒன் ரூல் அவுட் பண்ணிங்கனாவே வந்து ஆப்ஷன் ஏவும் சியும் போயிடும். தேர்ட் ஒன் கரெக்டாக நம்ம பார்க்கணும். ஸோ த பிரின்சிபல்ஸ் லே டவுன் இன் திஸ் பார்ட் are to influence the making of the laws by the state. நான் சொல்லிட்டேன், டிபிஎஸ்பின்னா கவர்மெண்ட்டுக்கு ஒரு டேரக்டிவ்ஸ் மாதிரி, இதை வச்சு நீங்கள் பாலிசிஸ் மேக் பண்ணுங்கிற மாதிரி. ஸோ லா மேக்கிங்க்கு இது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஆப்ஷன் 2ம் 3யும் கரெக்ட். ஸோ வெரி ஈஸி. ஸோ இங்கே எக்ஸ்ப்ளனேஷன் அதே தான் கொடுத்துருக்காங்க, நான் உங்களுக்கு ஆல்ரெடி எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். ஸோ பார்ட் 4 வந்து டிபிஎஸ்பி ஆர்டிகல் 36 to 51. அதில் ஆர்டிகல் 37 எதை பற்றி பேசுது அப்படின்னா இட் இஸ் நாட் என்ஃபோர்ஸபிள் பை எனி கோர்ட்ஸ், கோர்ட்டுக்கு போக முடியாது. அதே ஆர்டிகல் 37 ஆஃப் த இந்தியன் கான்ஸ்டியூஷன் ஆல்சோ ஸ்டேட் தட் இட் ஷால் பி த டியூட்டி ஆஃப் த ஸ்டேட் டு அப்ளை திஸ் பிரின்சிபல்ஸ் இன் லா மேக்கிங் பற்றி சொல்லியிருக்காங்க. ஓகே.
நெக்ஸ்ட் சப் ஹெட்டிங் பார்த்துக்கிட்டிங்கன்னா இப்போ இது வரைக்கும் நம்மளோட புக்ஸில் என்ன இருக்குது அப்படிங்கிற மாதிரி அமெண்ட்மெண்ட் டு த கான்ஸ்டியூஷன் ரிலேட்டட் எம்சிக்யூஸ். ஸோ கான்ஸ்டியூஷனில் அமெண்ட்மெண்ட்க்கு ரிலேட்டடான கொஸ்டின்ஸ் என்னென்னா the Constitution of India defines its basic structure in terms of federalism, secularism, fundamental rights and democracy ன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த ஆப்ஷனை பார்த்தோன்னே நீங்கள் என்ன எழுதுவீங்க, நிறைய பேப்பரில் நீங்கள் வந்து பார்த்துருப்பீங்க. பேசிக் ஸ்ட்ரக்சர் அப்படிங்கிற ஒரு விஷயம் நம்ம கான்ஸ்டியூஷனில் டிஃபைன் பண்ணவே கிடையாது. ஸோ போக போக தான் வந்துச்சு அந்த கான்செப்ட். கோர்ட்டு தான் வந்து இதெல்லாம் பேசிக் ஸ்ட்ரக்சர். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து செக்யூலரிசம், ஃபெட்ரலிசம் இதெல்லாம் பேசிக் ஸ்ட்ரக்சர். இதெல்லாம் வந்து ஒன்றுமே பண்ண முடியாது. இது வந்து அமெண்டே பண்ண முடியாது. இது பேசிக் ஸ்ட்ரக்சரில் போட்டிருக்கிற விஷயம் ஒரு லிஸ்ட் இருக்கும். ஸோ அது சுப்ரீம் கோர்ட் வந்து இதெல்லாம் பேசிக் ஸ்ட்ரக்சர்னு போடுவாங்க. ஸோ அதில் இருக்கிற விஷயத்தில் எல்லாத்துக்கும் அமெண்ட்மெண்ட்ஸ் கொண்டு வர முடியாது. சரிங்களா? ஸோ ஃபண்டமெண்டல் ரைட்ஸ்லாம் பேசிக் ஸ்ட்ரக்சர்க்குள்ளே தான் இருக்குது. ஓகே, அண்ட் டெமோக்ரஸி இதெல்லாம் தூக்க முடியாது. ஸோ த கான்ஸ்டியூஷன் ஆஃப் ஸோ ஃபஸ்ட் ஒன் தப்பு. த கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியா ப்ரொவைட்ஸ் ஃபார் ஜுடிஷியல் ரெவ்யூ டு சேஃப்கார்ட் த சிட்டிசன்ஸ் லிபர்ட்டிஸ் அண்ட் டு ப்ரிசர்வ் த ஐடியல்ஸ் ஆன் விச் த கான்ஸ்டியூஷன் இஸ் பேஸ்ட். ஸோ ஜுடிஷியல் ரெவ்யூனா என்ன அப்படிங்கிறது நீங்கள் அதுக்கான டெஃபினேஷனை கமெண்ட் பாக்ஸில் கொடுங்க. ஏன்னா இது ஒரு ப்ரீவியஸ் இயர் யூபிஎஸ்சி கொஸ்டின். 4 ஆப்ஷன் கொடுத்து அந்த 4 ஆப்ஷனில் ஜுடிஷியல் ரெவ்யூவோட மீனிங் என்னன்னு கேட்டிருந்தாங்க. ஸோ அதனால தான் நீங்கள் NCERT படிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ நீங்கள் டாப் 10 புக்ஸ், ஸ்டாண்டர்ட் புக்ஸ் போகிறீங்க அப்படின்னா இப்போ இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்தோம் பார்த்தீங்களா, ப்ரீஆம்பிள்னா என்ன, அது மாதிரிலாம் நீங்கள் சால்வ் பண்ணலாம். பேசிக்காக இந்த மாதிரி வந்து கேட்கும் போது நீங்கள் என்ன பண்ணுவீங்க அப்படின்னா NCERTஸோட நாலேஜ் வச்சு கரண்ட் அஃபேர்ஸோட நாலேஜை லிங்க் பண்ணி நீங்கள் எழுதலாம். ஸோ ஜுடிஷியல் ரெவ்யூங்கிற கான்செப்ட் வந்து என்ன அப்படிங்கிறது கீழே கொடுத்துருங்க. ஸோ செகண்ட் ஒன் கரெக்ட். ஸோ ஏன் அப்படிங்கிறது நம்ம பார்ப்போம். Explanation பாருங்கள். The Constitution of India does not define the term basic structure. It is a judicial tool that was invented by the Supreme Court in the Keshavananda Bharati case versus State of Kerala. ஸோ 1973 கேஷவானந்தா பாரதி கேஸில் தான் ஜுடிஷியல் ரெவ்யூங்கிற கான்செப்டை கொண்டு வராங்க. ஸோ அப்போவே வந்து ஒரே நேரத்தில் சொல்ல ஃபண்டமெண்டல் ரைட்ஸ், செக்யூலரிசம் எல்லாமே வந்து பேசிக் ஸ்ட்ரக்சரில் வந்துடும் அப்படின்னு இல்லை. போக போக தான் வந்து பேசிக் ஸ்ட்ரக்சருக்குள்ளே இப்போ எப்படி நீங்கள் காசை உண்டியலுக்குள்ளே ஆட் பண்ணுவீங்க, ஸோ அதே மாதிரி பேசிக் ஸ்ட்ரக்சருக்குள்ளே சுப்ரீம் கோர்ட் வந்து ஒரு விஷயமாக ஆட் பண்ணிட்டு இருந்தாங்க. ஈவன் த சுப்ரீம் கோர்ட் இன்வென்டட் த கான்செப்ட் ஆஃப் பேசிக் ஸ்ட்ரக்சர் இன் த அஃபோன் மென்ஷன் ஜட்மெண்ட், இட் டிட் நாட் டிஃபைன் த சேம். ஸோ அப்பவும் ஜட்மெண்ட் அப்பவும் பேசிக் ஸ்ட்ரக்சர்னா என்ன டிஃபைன் பண்ணல. However, it is only the later judgments that the court has added various elements to the list of basic structure of the constitution. So first one தப்பு. ஸோ ஆர்டிகல் 13 வந்து ஜுடிஷியல் ரெவ்யூ பற்றி பேசுது. டீல்ஸ் வித் த கான்செப்ட் ஆஃப் ஜுடிஷியல் ரெவ்யூ. ஹவர் டஸ் நாட் எக்ஸ்பிளிசிட்டி மென்ஷன் த டேர்ம் ஜுடிஷியல் ரெவ்யூ. ஆனால் ஆர்டிகல் 13 நீங்கள் ஜுடிஷியல் ரெவ்யூ அப்படின்னு சொல்லி ஒரு டேர்ம் இருக்கான்னு பார்த்தீங்கன்னா இல்லை. So by assuming that question is asking in general sense, the answer should be B. So judicial reviewனா என்ன அப்படின்னா, இப்போ நார்மலாக நான் நீங்கள்லாம் சிட்டிசன்ஸ், ஸோ நம்மளோட நம்மளை வந்து சேஃப்கார்ட் பண்ணுறதுக்காக ஜுடிஷியல் ரெவ்யூ வந்து கொண்டு வந்திருக்காங்க. இப்போ கவர்மெண்ட் வந்து ஏதாவது ஒரு விஷயத்தை கொண்டு வந்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு பாலிசியோ ஏதோ ஒன்று கொண்டு வந்துட்டாங்க அப்படின்னா அது ஜுடிஷியல் ரெவ்யூ, ஜுடிஷியரிக்கு எடுத்துகிட்டு போகலாம். சரிங்களா? Citizen becomes eligible to vote upon attaining the age of 18. 18 வயசு வந்துருச்சு அப்படின்னா நீங்கள் ஓட் பண்ண போகலாம். அது அடல்ட் சஃப்ரேஜ்னு சொல்லுவாங்க. ஸோ whereas to become a member of the Vidhan Sabha, he must be minimum 25 years. ஸோ விதான் சபானா லோக்சபாவா இல்லை ராஜ்யசபாவான்னு கீழே கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். ஆர்டிகல் 164 clause 4 என்ன சொல்லுதுன்னா, ஆஃப் த இந்தியன் கான்ஸ்டியூஷன், a minister for any period of 6 consecutive months is not a member of the legislature of the state shall at the expiration of the period cease to be a minister. ஸோ என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்கள் மினிஸ்டர் இல்லைனாலும் பரவாயில்ல, for a period of 6 consecutive months வந்து is not a member of the legislative state. நீங்கள் மெம்பர் ஆஃப் த லெஜிஸ்லேட்டிவ் ஸ்டேட் இல்லைனாலும் பரவாயில்ல, நீங்கள் மினிஸ்டராக இருப்பீங்க 6 மாதத்துக்கு. அதுக்கப்புறம் நீங்கள் உங்களோட மெஜாரிட்டியை ப்ரூவ் பண்ணி வரல அப்படின்னா நீங்கள் வந்து மினிஸ்டராக இருக்க மாட்டீங்க. they'll cease of your position. So accordingly, some experts interpret that even 18 or 19-year-old person who is eligible to vote can become minister for at least 6%. ஸோ இந்த இதுபடி என்ன சொல்கிறாங்கன்னா, 18 or 19 நீங்கள் வந்து you are eligible to vote. ஸோ நீங்கள் மினிஸ்டர் ஆகலாம் for at least 6 months அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இது வந்து கான்ட்ரவர்ஷியலான கொஷின்ஸ் தான். பட் அதர்ஸ் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, சின்ஸ் கான்ஸ்டியூஷன் இட் செல்ஃப் ஹஸ் நாட் ஸ்பெசிஃபிகலி செட், ஸோ கான்ஸ்டியூஷனே வந்து இந்த ஸ்டேட்மெண்ட்டை ஸ்பெசிஃபிக்காக சொல்லலை, ஸோ அதனால் ஒன்று தப்பு அப்படிங்கிறாங்க. ஸோ வில் வெயிட் அன்டில் த கீ கம்ஸ். சரிங்களா? கீ வந்ததுக்கப்புறம் இது நிறைய கான்ட்ரவர்ஷியலான ஆன்சர்ஸ்லாம் இருக்கும் இல்லையா, அதை செக் பண்ணி பார்க்கலாம். ஓகே, நெக்ஸ்ட் ஒன். ஸோ இதுக்கு இப்போதைக்கு வந்து ஒன் ஆர் நீதர்னு சொல்கிறாங்க, பார்ப்போம். In India, the legislative services authorities,
ஸோ ஜுடிஷியல் ரிவ்யூனா என்னென்னு கீழே மென்ஷன் பண்ண சொன்னேன். ஸோ ஜுடிஷியல் ரிவ்யூனா இது ப்ரீவியஸ் இயர் யூபிஎஸ்சி கொஸ்டின் அப்படியே இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள். Judicial review is a process under which the executive or legislative actions are subject to review by the judiciary. இப்போ எக்ஸிக்யூட்டிவ் லெஜிஸ்லேட்டிவ் பார்லிமெண்ட்டில் இருப்பாங்க. ஸோ அவங்க வந்து ஏதாவது ஒரு லா இல்லைனா ஆக்ட் கொண்டு வராங்க அப்படின்னா இஃப் இட் இஸ் அகேன்ஸ்ட் த சிட்டிசன், ஐ மீன் நம்மளுக்கு புறம்பாடாக ஏதாவது ஒன்று கொண்டு வந்தாங்க அப்படின்னா நம்ம வந்து கோர்ட்டுக்கு போகலாம். அது ஜுடிஷியரியை ரெவ்யூ பண்ண சொல்லி, சரிங்களா? அது பாருங்கள். இன்கேஸ் அது வந்து கரெக்ட் இல்லை அப்படின்னு ஜுடிஷியரிக்கு தோணுச்சு அப்படின்னா அந்த ஆக்ட் அப்படியே நல்லிஃபை பண்ணிடுவாங்க. ஸோ அதான் ஜுடிஷியல் ரிவ்யூ. இது ப்ரீவியஸ் இயர் யூபிஎஸ்சி கொஸ்டின், நல்லா பார்த்துக்கோங்க. ஸோ இவ்வளோ தான் கைஸ் இதில் சொல்லியிருக்காங்க. ஓகே, நெக்ஸ்ட் ஒன் பார்ப்போம். ஸோ இதான் இதில் சொல்லியிருக்காங்க. ஐ ஹோப் யூ காட் இட், சரிங்களா? ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா டெஃபினெட்லி கிவ் அ லைக் அண்ட் ஷேர் வித் யூர் ஃப்ரெண்ட்ஸ் டூ. ஏன்னா ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி நம்ம மார்க்கெட்டிங் எதுவுமே பண்ணுறதில்ல, ஹோலி ரிலையிங் ஆன் யூ கைஸ். ஸோ ஓகே, கொஸ்டின் நம்பர் 30 போயிடலாம். ஐ மீன் நெக்ஸ்ட் கொஸ்டின். கன்சிடர் ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட்னு கொடுத்துருக்காங்க. த President of India can summon a session of the parliament at such place he she thinks fit. ஸோ இது வந்து நம்மளோட பார்லிமெண்ட் பற்றி பேசியிருக்காங்க. ஸோ பிரசிடெண்ட் தான் வந்து ஒரு செஷனை சம்மன் பண்ணுவார், ஐ மீன் கூப்பிட்டு ஸ்டார்ட் பண்ணி விடுவார். ஸோ எந்த அட் சச் பிளேஸ் as he she thinks fit, அவர் நினைக்கிற பிளேஸில். So the Constitution of India provides for 3 sessions of the Parliament in a year, but it is not mandated to conduct all the 3 sessions. So Constitution of India வந்து இப்போ பட்ஜெட் செஷன்ஸ், வின்டர் செஷன்லாம் இருக்குது இல்லையா? ஸோ அந்த மாதிரி 3 செஷன்ஸ் நம்மளது இருக்குது. கான்ஸ்டியூஷனில் அது கொடுத்துருக்காங்கன்னா இல்லை. ஸோ ரூல்ஸ் ஆஃப் ப்ரொசீஜரில் தான் அடுத்து அதை எடுத்துகிட்டு வந்தாங்க. ஸோ கான்ஸ்டியூஷனில் கொடுக்கல. தெர் இஸ் நோ மினிமம் நம்பர் ஆஃப் டேஸ் த பார்லிமெண்ட் இஸ் ரிக்வயர்ட் டு மீட்னு சொல்லியிருக்காங்க. இதுவும் தப்பு. ஸோ இதில் ஆன்சர் வந்து 1 only தான். ஏன் அப்படின்னா நம்மளோட பார்லிமெண்ட்டில் இங்கே பாருங்கள், 6 months. If we interpret the question in a broader manner, Article 85 of the Indian Constitution mentions 6 months shall not intervene the 2 sessions of the Parliament. ஸோ 6 monthsக்குள்ளே நீங்கள் ஒரு செஷனை வச்சு முடிச்சிடணும் அப்படிங்கிறது தான். ஸோ அதுக்கப்புறம் 2வது செஷன் வந்துடணும். ஸோ அந்த 6 months தான் கேப்பு. 6 months. ஸோ ஒரு வருஷத்தில் வந்து 2 செஷனாவது மினிமம் நடக்கணும் அப்படிங்கிறதா இதோட மீனிங், சரிங்களா? பட் கொஸ்டினில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, there is no minimum number of days the Parliament is required to meet in a year ன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ தேர் ஆர் 6 monthsக்குள்ளே நீங்கள் ஒரு செஷனாவது வச்சிடணும். ஸோ இல்லை 6 months வந்து ஒரு செஷனுக்கும் இன்னொரு செஷனுக்கும் நடுவில் உள்ள கேப் வந்து 6 மாதமாக இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ interpreting this clause, it essentially means the Parliament has to meet at least 2 days in a year to prevent the violation of Article 85. ஸோ இது இன்டர்பிரட் பண்ணிங்கன்னா ஒரு வருஷத்தில் 2 தடவையாவது மீட் பண்ணிடணும் அப்படிங்கிறத கான்செப்ட், சரிங்களா? ஸோ 1 only தான் கரெக்ட். ஸோ ராஜ்யசபா ஹேஸ் ஈக்குவல் பவர்ஸ் வித் லோக்சபா. ஸோ இது வந்து நிறைய கொஸ்டின்ஸில் ப்ரீவியஸ் இயர் யூபிஎஸ்சி கொஸ்டின் கூடயும் இது நீங்கள் கொஸ்டின் பேப்பர்ஸ் அட்டென்ட் பண்ணியிருந்தீங்கன்னா கண்டிப்பாக இதுவும் ஒரு பார்ட்டாக இருந்திருக்கும். இப்போ நம்ம கான்ஸ்டியூஷன் அமெண்ட் பண்ணுறோம் அப்படின்னா ராஜ்யசபாவுக்கும் லோக்சபாவுக்கும் அதில் ஈக்குவல் பவர் இருக்கும். ரிமூவல் ஆஃப் த கவர்மெண்ட்டுக்கு லோக்சபாவுக்கு மட்டும் தான் லைக் இட் ஹேஸ் அன் அப்பர் ஹேண்ட். அண்ட் கிரியேட்டிங் அ மேட்டர் ஆஃப் கிரியேஷன் ஆஃப் ஆல் இண்டியா சர்வீசஸ் வந்து ராஜ்யசபா கையில் இருக்குது. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கணும். ஸோ அமெண்ட்மெண்ட் ஆஃப் த கான்ஸ்டியூஷன்லாம் கண்டிப்பாக உங்களுக்கு தெரியும் 2 பேருக்குமே ஈக்குவல் ஹேண்ட் இருக்குங்கிறது. ஸோ ஆர்டிகல் 312 வந்து வித் ரிகார்ட் டு த கிரியேஷன் ஆஃப் ஆல் இண்டியா சர்வீசஸ், ராஜ்யசபா ஹேஸ் பவர்ஸ் such that if ராஜ்யசபா is passing a resolution by a majority of 2/3 of the members present and voting, Parliament may by law create 1 or more all India services in national interest. ஸோ என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ராஜ்யசபா 2/3 மெஜாரிட்டியை வச்சு ஒரு ரெசல்யூஷன் பாஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னா பார்லிமெண்ட் பார்லிமெண்ட் இன் த சென்ஸ் ராஜ்யசபா பாஸ் பண்ணக்கப்புறம் லோக்சபாவும் அது பாஸ் பண்ணிடணும். ஒரு ஆல் இண்டியா சர்வீஸ் இல்லை 1 or more ஆல் இண்டியா சர்வீஸ் கிரியேட் ஆகிடும். ஸோ ஆர்டிகல் 75 clause 3 ஹோல்ட் த கவர்மெண்ட் கலெக்டிவ்லி ரெஸ்பான்சிபிள் டு த லோக்சபா. ஸோ உங்களுக்கு தெரியும் கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ்லாம் அவங்க கலெக்டிவ்லி ரெஸ்பான்சிபிள் டு த லோக்சபா. ஹென்ஸ் இன் திஸ் ரிகார்ட் லோக்சபா ஹேஸ் கிரேட் பவர் as compared to ராஜ்யசபா. ஸோ லோக்சபா தான் வந்து ரிமூவல் ஆஃப் த கவர்மெண்ட்டில் அதிக ஹேண்ட் இருக்குது. Cut motions which are meant to reduce the amount allocated to the ministers in demand for grant can be made only in Lok Sabha. So cut motions na enna solranga, which are meant to reduce the amount allocated to the ministers in the demand for grants. இப்போது 100 டிமாண்ட் ஃபார் கிராண்ட்ஸ்னால் ஒரு மினிஸ்ட்ரி கடியில் இருப்பாங்க. ஸோ இப்போ என்விரான்மெண்ட் மினிஸ்டர் அப்படின்னா அவர் கேட்பார் எனக்கு இவ்வளோ காசு வேணும் அப்படிங்கிற மாதிரி. ஸோ அதில் கட் மோஷன் என்னென்னா அதை கட் பண்ணுறது, விச் ஆர் மென்ட் டு ரெடியூஸ் த அமௌண்ட், சரிங்களா? அமௌண்ட்டை ரெடியூஸ் பண்ணுவாங்க. அலோகேட்டட் த மினிஸ்டர்ஸ் இன் டிமாண்ட் ஃபார் கிராண்ட்ஸ். எனக்கு வந்து இப்போ 100 கோடி வேணும் அப்படின்னா கட் மோஷனில் அதை குறைச்சிருவாங்க, 75 கோடி தான் தர முடியும்னு. ஸோ இட் வில் ரெடியூஸ் த அமௌண்ட் அலோகேட்டட் டு த மினிஸ்டர்ஸ் இன் டிமாண்ட் ஃபார் கிராண்ட்ஸ். அண்ட் இதை வந்து லோக்சபாவில் மட்டும்தான் பாஸ் பண்ண முடியும். ஸோ ராஜ்யசபா கேன் ஒன்லி மேக் ரெக்கமெண்டேஷன் வித் ரெகார்ட் டு கட் மோஷன். ஸோ கட் மோஷனில் ராஜ்யசபாவுக்கு ஒன்லி ரெக்கமெண்ட் இவ்வளோ கட் பண்ணுங்க அப்படின்னு மட்டும் சொல்ல முடியும். ஆர்டிகல் 368 ஆஃப் த இந்தியன் கான்ஸ்டியூஷன் உங்களுக்கு தெரியும் அமெண்ட்மெண்ட். இது நம்ம சவுத் ஆஃப்ரிக்காலேருந்து அடாப்ட் பண்ணோம். பில் டு அமெண்ட்
amend the constitution can be introduced either house of the parliament and both the houses equal power in respect to the constitution amendment. So இந்த கான்செப்ட் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் சரிங்களா. So next question number 29 பாருங்க. According to the Constitution of India, a person who is eligible to vote can be made a minister in a state for 6 months even if she is not a member of that state. According to the RPA 1951, a person convicted of a criminal offence and sentenced to imprisonment for 5 years is permanently disqualified from contesting an election even after his release from the prison. ஸோ இந்த கொஸ்டினில் ஸ்டேட்மெண்ட் 1 வந்து கொஞ்சம் கான்ட்ரவர்ஷியலான ஸ்டேட்மெண்ட் தான். ஸ்டேட்மெண்ட் 2 நீங்கள் டேரெக்டாகவே ரூல் அவுட் பண்ணிடலாம், பட் 1 வருமா இல்லையா அப்படிங்கிறது தெரியல. ஸோ யூபிஎஸ்சி கீ ரிலீஸ் பண்ணக்கப்புறம் தான் நம்மளுக்கு இதோட ஆன்சர் வந்து தெரியும். இதுவும் நம்ம ப்ரீவியஸ் 1 and 3 பார்த்தோம் இல்லையா, அதில் வந்து ஷோராக அதுதான் ஆன்சர், பட் இதில் வந்து இன்னுமே கான்ட்ரவர்ஷியலாக தான் இருக்குது. ஸோ உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். உங்களுக்கு இந்த கொஸ்டினை எப்படி ரிலேட் பண்ணி உங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து சொல்ல முடியுமோ நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். ஸோ இது வந்து கொஞ்சம் டஃப்பான கொஸ்டினாக கன்சிடர் பண்ணப்படுது. ஏன்னா ஆர்பிஏ அப்படிங்கிறது மெயின்ஸ் ரிலேட்டடான ஒரு போர்ஷன். ஸோ ப்ரிலிம்ஸ்க்கு ஆர்பிஏ வந்து டீட்டெயிலாக இன் டீட்டெயில் யாராவது படிச்சிருப்பாங்களா அப்படிங்கிறது கொஞ்சம் ஒரு சங்கட்டமான நிலைமை தான். ஓகே, ஸோ எக்ஸ்ப்ளனேஷன் அப்படிங்கிறது பார்த்துட்டிங்கன்னா, as per the Representation of People's Act, if a person jailed for not less than 2 years, I mean 2 yearsக்கு மேலே ஒருத்தர் யாராவது ஜெயில் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா shall be disqualified from the date of such conviction and shall continue to be disqualified for a further of 6 years. ஸோ அவங்களுக்கு எவ்வளோ வந்து ஜெயில் தண்டனையோ அது ப்ளஸ் அதுக்கப்புறம் 6 இயர்ஸ்க்கு வந்து எலெக்ஷனில் கண்டெஸ்ட் பண்ண முடியாது சின்ஸ் ஹிஸ் ரிலீஸ். ஸோ தெர் இஸ் நோ clause ஆஃப் பெர்மனன்ட் டிஸ்குவாலிஃபிகேஷன் ஒரு ஸ்டேட்மெண்ட்டே கிடையாது. ஸோ இங்கே பார்த்துக்கிட்டிங்கன்னா பெர்மனன்ட்லி டிஸ்குவாலிஃபைட் எலெக்ஷன்லேயே நிற்க முடியாது அப்படின்லாம் எதுவுமே இல்லை சரிங்களா. ஸோ ஆப்ஷன் 2 தப்பு. 1 வந்து ஏன் தப்பு அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம் சரிங்களா. So in India, legal services authorities provide free legal service to which of the following type of citizens? So இந்தியாவில் லீகல் சர்வீசஸ் இப்போ நீங்கள் கோர்ட்டுக்கு போகிறீங்க அப்படின்னா அதுக்கு ஃப்ரீ சர்வீசஸ் சில பேருக்கு உண்டு. அது யாருக்கு அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஃபஸ்ட் அண்ட் செகண்ட் மட்டும் தான். பர்சன் வித் அன் ஆனுவல் இன்கம் 1 லட்சத்துக்கு கீழே அவங்களுக்கு வந்து ஆனுவல் இன்கம் இருந்தது அப்படின்னா, ஐ மீன் 9,000க்கும் கீழே வந்து மாதத்துக்கு சம்பாதிக்கிறவங்க. டிரான்ஸ்ஜெண்டர் வித் அன் ஆனுவல் இன்கம் ஆஃப் லெஸ் தென் 2 lakhs கீழே டிரான்ஸ்ஜெண்டர் சம்பாதிச்சாங்க அப்படின்னா இவங்க 2 பேருக்கு மட்டும் தான் ஃப்ரீ லீகல் சர்வீசஸ் வந்து இருக்குது. தேர்ட் ஒன் தப்பு. ஓபிசி வித் அன் ஆனுவல் இன்கம் ஆஃப் லெஸ் தென் 3 lakhs கிடையாது. ஆல் சீனியர் சிட்டிசன்ஸ்க்கும் கிடையாது. ஸோ எல்லாரும் ஆல் சீனியர் சிட்டிசன்ஸ் தான் பணக்காரங்களும் உள்ளே வந்துருவாங்க இல்லையா. இந்த கொஸ்டின் வந்து டஃப்னு டீம் பண்ணியிருக்காங்க. ஏன்னா இன்கம் ரேட்டை வச்செல்லாம் வந்து உங்களால் லீகல் சர்வீசஸ் யாருக்கெல்லாம் ஃப்ரீயாக கொடுக்கல அப்படின்னு கேல்குலேட் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டம். ஸோ நேஷ்னல் லீகல் சர்வீசஸ் அத்தாரிட்டி வந்து 1987 செட்டப் பண்ணாங்க. அண்டர் தட் ஆக்டில் தான் இந்த இன்கம் க்ரைட்டீரியாலாம் வருது சரிங்களா. ஓகே, நெக்ஸ்ட் ஒன், கன்சிடர் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட்னு சொல்லி ஆதார் பற்றி கேட்டிருக்காங்க. ஆதார் வந்து 2017 கொஷின்ஸ் இருந்துகிட்டே தான் இருக்குது நியூஸ்லேயும் இருக்குது, ப்ரிலிம்ஸ்லேயும் கேட்டுகிட்டே தான் இருக்காங்க. ஓகே, ஸோ இதில் வந்து 2 and 4 மட்டும்தான் கரெக்டு. ஸ்டேட் cannot enter into any contract with private corporation for sharing of ஆதார் டேட்டா. ஸோ இப்போ இன்கேஸ் வந்து ப்ரைவேட் அப்படிங்கும் போது இந்தியாவில் வந்து ப்ரைவேட் கம்பெனிஸும் வரலாம், இல்லை ஃபாரின்லேருந்து வர ஒரு கம்பெனியும் வந்து இந்தியாவில் இருக்கிற கம்பெனி கூட டைப் கூட பண்ணியிருக்கலாம். ஸோ அந்த மாதிரி இருக்கும் போது ஆதார் டீட்டெயில்ஸ் அப்படிங்கிறது ஒரு பர்சனோட ஃபுல் டீட்டெயில்ஸும் அதில் என்கிரிப்ட் ஆகிருக்கும். ஸோ ஸ்டேட் தனியாக எந்த ப்ரைவேட் கம்பெனிஸ் கூடயும் ஷேர் பண்ண முடியாது. ஸோ அதுதான் கான்செப்ட். இது கரெக்டு. நெக்ஸ்ட் 4th ஒன் பாருங்கள். ஆதார் இஸ் மேண்டேட்டரி ஃபார் கெட்டிங் பெனிஃபிட்ஸ் ஃபண்டட் அவுட் ஆஃப் த கன்சாலிடேட்டட் ஃபண்ட் ஆஃப் இந்தியா. லேட்டர் என்ன பண்ணிட்டாங்கன்னா, இப்போ உங்களுக்கு ரேஷன் கார்ட்ஸில் நீங்கள் ஃபுட் அவைல் பண்ணணும் அப்படின்னா கூட நேஷ்னல் ஃபுட் செக்யூரிட்டி ஆக்ட் கடையில் இப்போ ஆதாரை வந்து லிங்க் பண்ணிகிட்ருக்காங்க எல்லா ஸ்டேட்ஸ்லையும். 1 nation 1 ration அந்த மாதிரி பாயிண்ட் ஆஃப் சேல்ஸ் மெஷினை வச்சு. ஸோ இப்போ வந்து ஸ்லோவாக ஒரு விஷயத்துக்கும் ஆதார் வந்து மேண்டேட்ரி ஆக்குறாங்க. ஸோ இன்கேஸ் கன்சாலிடேட்டட் ஃபண்ட் ஆஃப் இந்தியாவிலேருந்து வெளியிலேருந்து காசு ஏதாவது பெனிஃபிட்ஸ் வருது அப்படின்னா அதுக்கு டெஃபினட்டாக நீங்கள் ஆதார் ப்ரொவைட் பண்ணணும். அப்போ தான் நீங்கள் இந்தியன் சிட்டிசன் அப்படின்னே வந்து ப்ரூவ் பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. தேர்ட் ஒன் தப்பு. ஆதார் இஸ் மேண்டேட்ரி ஃபார் ஒப்டெய்னிங் இன்சூரன்ஸ் ப்ராடக்ட். தப்பு. இப்போ கார் இன்சூரன்ஸ்லாம் நீங்கள் போடுறீங்க அப்படின்னா ஆதார்லாம் மேண்டேட்ரி கிடையாது. ஆதார் மெட்டா டேட்டா கேனாட் பி ஸ்டோர்ட் ஃபார் மோர் தென் 3 monthsன்னு கொடுத்துருக்காங்க. அதுவும் தப்பு. இது கொஞ்சம் டஃப்பாக தான் டீம் பண்ணியிருக்காங்க. அண்ட் இட்ஸ் மோர் ஓவர் ஃபேக்சுவல். ஸோ ஆஸ் பர் ஆதார் ஆக்ட் 2016 பார்த்துக்கிட்டிங்கன்னா read together with the Supreme Court judgment 2018 ஆதார் judgment வந்திருந்தது. The ஆதார் metadata can be stored for a maximum period of 6 months. ஆதாரில் இருக்கிற டேட்டாஸ் இருக்குது பார்த்தீங்களா, அதை வந்து மேக்ஸிமம் 6 monthsக்கு நீங்கள் ஸ்டோர் பண்ணலாம். In 2018 judgment, Supreme Court held that Aadhaar is not mandatory to purchase the insurance products. However, it can be voluntary for KYC of the insurance products. Even IRDAI has made the similar rules.
ஸோ இன்சூரன்ஸ் ரெகுலேட்டரி இருக்காங்க, அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா. ஸோ அவங்களும் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, வாலண்டரியாக நீங்கள் கொடுக்குறதுனா கொடுக்கலாம். வாலண்டரியாக இப்போ நான் வந்து எனக்கு பேன் கார்டு இல்லை, என்கிட்ட ஆதார் கார்டு இருக்குது, அதை வச்சுக்கோங்க அந்த மாதிரி சொல்லி கொடுக்கலாம். ஸோ நோ யோர் கஸ்டமர் டீட்டெயில்ஸ்க்கு, இன்சூரன்ஸ் ப்ராடக்ட்ஸ்க்கு அந்த மாதிரி நீங்கள் கொடுக்கலாம். ஸோ வாலண்டரி தான் டோட்டலாக, மேண்டேட்ரி கிடையாது. அது வந்து 2018 ஜட்ஜ்மெண்ட் தான் சொன்னாங்க. ஆல்சோ த சுப்ரீம் கோர்ட் ரூல்டு தட் எனி வெல்ஃபேர் ஸ்கீம் டிரைவிங் ஃபண்ட்ஸ் அவுட் ஆஃப் த கன்சாலிடேட்டட் ஃபண்ட் ஆஃப் இந்தியா வில் ரிக்வயர் ஆதார் டு டெலிவர் த பெனிஃபிட்ஸ் டு த இன்டெண்டட் பெனிஃபிஷரிஸ். ஸோ கண்டிப்பாக ஆதார் வேணும். கன்சாலிடேட்டட் ஃபண்ட் ஆஃப் இந்தியாவில் இந்த எந்த பாலிசிஸோ எந்த ஆக்ட்ஸோ எதை எடுத்துகிட்டு வந்து மக்களுக்கு பெனிஃபிட்ஸ் சேர்க்குறாங்க அப்படின்னா அதுக்கு ஆதார் தேவை. சரிங்களா? ஓகே. ஸோ இந்த எக்ஸ்ட்ரீம் வேர்ட் இந்த ரூல்ஸை வச்சுலாம் நீங்கள் அதை சில ஸ்டேட்மெண்ட்ஸை ரூல் அவுட் பண்ணிடலாம். கொஸ்டின் நம்பர் 37 பாருங்கள். கான்ஸ்டியூஷனல் கவர்மெண்ட் இஸ் பை டெஃபினிஷன் இஸ் வாட்னு கேட்குறாங்க. ஸோ இதெல்லாம் வந்து நீங்கள் என்சிஆர்டிஸ்லேருந்து தான் இந்த கான்செப்டை புரிஞ்சுக்க முடியும். ஸோ இந்தியன் டைப் ஆஃப் கான்ஸ்டியூஷன் நீங்கள் உங்கள்கிட்ட கேட்கல. பொதுவாக கான்ஸ்டிடியூஷன்னா இட்ஸ் வாட், அந்த கவர்மெண்ட்டை, கான்ஸ்டியூஷனல் கவர்மெண்ட்டை எப்படி வந்து நீங்கள் டிஃபைன் பண்ணுவீங்கன்னு. ஸோ இந்தியன் பெர்ஸ்பெக்டிவில் யோசிக்காதீங்க. இப்போ கவர்மெண்ட் பை லெஜிஸ்லேச்சர்னால் பார்லிமெண்ட்ரி ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட். மல்டி பார்ட்டி கவர்மெண்ட்னா இப்போ இந்தியாவிலலாம் மல்டி பார்ட்டி கவர்மெண்ட். உலகத்தில் எல்லாத்துலேயுமே வந்து மல்டி பார்ட்டி கவர்மெண்ட் இருக்காது. லிமிட்டட் கவர்மெண்ட், இதுக்கு தான் ஆன்சர். ஏன்னு பார்ப்போம். இப்போ வந்து கம்பேர் பண்ணியிருக்காங்க. இப்போ யூகே யூஎஸ்ஏ பாருங்கள், பார்லிமெண்ட்ரி சுப்ரீமசி, ஸோ கவர்மெண்ட் பை லெஜிஸ்லேச்சர். ஸோ உங்களுக்கு தெரியும் பார்லிமெண்ட்ரி சுப்ரீமசினா இப்போ இந்தியாவில் இருக்கிற மாதிரி அந்த யூகேலலாம் பார்லிமெண்ட்ரி சுப்ரீமசி இருக்கும். அதே அதர் ஹேண்டில் பார்த்துக்கிட்டிங்கன்னா யூஎஸ்ஏல பிரசிடென்ஷியல் ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட் தான் இருக்குது. இஸ் நாட் ஃபிட்டிங் திஸ் ப்ரிமைஸ். ஸோ ஆப்ஷன் ஏ இஸ் நாட் ஃபிட்டிங். ஆப்ஷன் ஏ வந்து கவர்மெண்ட் பை லெஜிஸ்லேச்சர்னு சொல்லுவாங்க. ஸோ யூகேல நீங்கள் பார்லிமெண்ட்ரி இருக்குது, யூஎஸ்ஏல பிரசிடென்ஷியல் ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட் தானே, பார்லிமெண்ட்ரி கிடையாது. ஸோ அதனால இந்த ஃபஸ்ட் ஆப்ஷன் கவர்மெண்ட் பை லெஜிஸ்லேச்சர் வராது. ஸோ ஏன்னா ரெண்டு இடத்துலையும் கான்ஸ்டியூஷன் இருக்குது. யூஏஇயில் பார்த்துக்கிட்டிங்கன்னா தே ஹாவ் கான்ஸ்டியூஷன் பட் ஹாஃப் ஆஃப் தேர் எம்பிஸ் ஆர் எலெக்டட் அண்ட் ஹாஃப் ஆஃப் த மெம்பர்ஸ் ஆர் அப்பாயிண்டட் பை த லாயல் ஃபேமிலிஸ். ஸோ யூஏஇயில் கான்ஸ்டியூஷன் இருக்குது. அங்கே இருக்கிற மெம்பர் ஆஃப் த பார்லிமெண்ட்டில் இருக்கிறவங்க பாதி பேர் வந்து அப்பாயிண்டட், பாதி பேர் வந்து ராயல் ஃபேமிலியிலேருந்து வருவாங்க. ஸோ பாப்புலர் கவர்மெண்ட் தட் இஸ் ஈக்குவல் டு டெமோக்ராட்டிக்கலி எலெக்ஷன் இஸ் நாட் ஃபுல்லி ஃபிட்டிங். ஸோ ஆப்ஷன் பி இஸ் ராங். ஆப்ஷன் பி என்ன சொல்கிறாங்கன்னா பாப்புலர் கவர்மெண்ட்டுன்னு சொல்கிறாங்க. ஸோ கான்ஸ்டியூஷனல் ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட் பாப்புலர் கவர்மெண்ட்டாக இருக்க முடியாது. லைக் பாதி பேர் எலெக்ட் ஆகி வந்திருக்காங்க, பாதி பேர் ராயல் ஃபேமிலிஸ்லேருந்து வராங்க. ஸோ இதில் வந்து கான்ஸ்டியூஷனல் டைப் ஆஃப் கவர்மெண்ட் இஸ் பாப்புலர் கவர்மெண்ட் அப்படின்னு சொல்ல முடியாது. ஏன்னா யூஏக்கு கான்ஸ்டியூஷன் இருக்குது. ஸோ அது பாப்புலர் கவர்மெண்ட் ஆக முடியாது. சரிங்களா? ஸோ பாப்புலர் கவர்மெண்ட் வந்து ஃபுல்லாக கான்ஸ்டியூஷனல் டைப் ஆஃப் கவர்மெண்ட்டுக்கு ஃபிட் ஆகாது. நெக்ஸ்ட் ஒன், ஏன்னா அதில் பாதி பேர் டெமோக்ராட்டிக்கலி, பாப்புலர் கவர்மெண்ட்னா டெமோக்ராட்டிக்கலி எலெக்ஷன் நடக்குது அந்த இடத்துல. பட் இங்கே வந்து பாதி பேர் ராயல் ஃபேமிலிஸ்லேருந்து வராங்க. சைனாவில் கான்ஸ்டியூஷன் இருக்குது பட் மல்டி பார்ட்டி இல்லை, சிங்கிள் பார்ட்டி ரூலிங் சிஸ்டம் தான். ஸோ கான்ஸ்டியூஷன் இருக்கிற இடத்துல அது வந்து மல்டி பார்ட்டின்னு பார்த்தீங்கன்னா இல்லை. ஸோ hence due to the above contradictory global examples we can safely assume that the examiner is talking about the Indian perspective only. ஸோ நார்மலாக கொஸ்டின் நீங்கள் கேட்டனே பார்த்தனே இந்தியன் பர்ஸ்பெக்டிவில் மட்டும் யோசிக்காதீங்கன்னு சொன்னேன். ஸோ எல்லாத்தையுமே ரூல் அவுட் பண்ணிவிட்டு கடைசி வந்தீங்க அப்படின்னா the government in India comprises of the president of India along with this union council of ministers இருக்காங்க at the state level. the government comprises of the governor இருப்பார், அவருக்கு ஒரு state council of ministers இருப்பாங்க. even though the president, the union council of ministers, president இருக்காரு பார்த்தீங்களா, and the state council of ministers are elected, that is they form a popular element. So popular type of government na election மூலமா வந்திருக்கிறவங்க. the governor is nominated by the president of India on the recommendation of the union council of ministers. பட் இது ஃபுல்லாக பாப்புலர் டைப் ஆஃப் கவர்மெண்ட். இங்கே பாருங்கள், இல்லை எல்லாருமே எலெக்ஷன் மூலிமா வரல. கவர்மெண்ட்டுங்கிற ஒருத்தர் கவர்னருங்கிற ஒருத்தர் வந்து சென்டர் நாமினேட் பண்ணி வர ஒருத்தர். hence there is some element that deviates from the principle of popular government. so popular government வந்து கொஞ்சம் deviate ஆகி நம்ம போகிறோம், ஃபுல்லாக popular government கிடையாது. also in India there is no compulsion to form a multi-party government, compulsion கிடையாது. there have been instances in the contemporary times wherein single party has formed the government with a clear-cut majority. இப்போ 1970s பார்க்கலாம் பார்த்துக்கிட்டிங்கன்னா INC, Indian National Congress, அவங்களே தான் இருந்தாங்க. we had a single party and we are having multi-party now also. ஸோ கான்ஸ்டியூஷனல் டைப் ஆஃப் கவர்மெண்ட்னா கண்டிப்பாக மல்டி பார்ட்டி இருக்கணும் அப்படிங்கிறதும் இல்லை. வி ஹேட் சிங்கிள் ஆல்சோ. ஸோ மோரோவர் இன் இந்தியா தேர் இஸ் நோ பார்லிமெண்ட்ரி சுப்ரீமசின்னு சொல்ல முடியாது. ஆல் த 3 organs ஆஃப் டெமோக்ரஸி மெயின்டைன்ஸ் அ சிஸ்டம் ஆஃப் செக்ஸ் அண்ட் பேலன்சஸ். ஸோ லெஜிஸ்லேச்சர், எக்ஸிக்யூட்டிவ், ஜுடிஷரி எல்லாத்துக்குமே செக்ஸ் அண்ட் பேலன்சஸ் இருக்குது. நம்ம பார்லிமெண்ட்ரி சுப்ரீமசின்னு சொல்லிட முடியாது. ஹென்ஸ் இன் இந்தியா த கான்ஸ்டியூஷனல் கவர்மெண்ட் இஸ் அ லிமிட்டட் கவர்மெண்ட்.
லிமிட்டட் கவர்மெண்ட்னா கான்ஸ்டியூஷன் கவர்மெண்ட் அவங்களோட வரம்பை மீறி போயிடக்கூடாது அப்படிங்கிறக்காக நான் இந்த செட்ஸ் எல்லாம் உனக்கு கொடுக்குறேன், நீ வந்து இதை ஃபாலோ பண்ணு அப்படிங்கிற மாதிரி. ஏன்னா இல்லைனா அத்தாரிட்டேட்டிவ் கான்ஸ்டியூஷன் ஒரு விஷயம் இல்லைனா அத்தாரிட்டேட்டிவ் ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட் வரக்கும் வாய்ப்பு இருக்குது. ஸோ த பவர்ஸ் ஆஃப் த கவர்மெண்ட் ஆர் லிமிட்டட் பை த மீன்ஸ் ஆஃப் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் enshrined in Part 3 of the Indian Constitution that are essential to give us against the state action, given us to the state action. ஸோ ஸ்டேட் ஆக்ஷன்ஸ்க்கு அகேன்ஸ்டாக நம்ம போராடலாம். ஐ மீன் நம்ம ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் பாதிக்கப்பட்டுச்சு அப்படின்னா நம்ம கோர்ட்டுக்கு போகலாம். சரிங்களா? ஓகே, இதுக்கு டைரக்ட் சோர்ஸ் எதுவும் கிடையாது, நீங்கள் உங்களோட ரீசனபிள் ரெஸ்ட்ரிக்ஷனை வச்சு தான் பார்க்கணும். ஓகே, question number 25. So in the context of India, which one of the following is the characteristic appropriate for bureaucracy? Bureaucracy-na characteristic appropriate for bureaucracy-ன்னு சொல்லியிருக்காங்க. bureaucracy-யோட மீனிங் கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் டி பாருங்கள், an agency for the implementation of public policy. இப்போ கவர்மெண்ட் இருக்காங்க, மக்கள் இருக்கும், நடுவில் பியூரோக்ராட்ஸ்ன்னு இருக்காங்க. ஸோ பியூரோக்ராட்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா பப்ளிக் பாலிசியை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்ப்பாங்க, அவ்வளோதான். ஓகே, ஸோ இதுதான் வந்து கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு, a parliamentary system of government is one in which என்ன அப்படின்னு கேட்குறாங்க. parliamentary system of government. So the government is responsible to the parliament and can be removed by it. ஸோ இதுதான் parliamentary form of government. கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ணுறாங்கன்னா அவங்க வந்து பார்லிமெண்ட்க்கு ரெஸ்பான்சிபிளாக இருக்கணும். பார்லிமெண்ட் நினச்சா அவங்களை ரிமூவ் பண்ணிடலாம். சரிங்களா? அது ரொம்ப ஈஸி. ஸோ ஆர்டிகல் 75, the ministers are collectively responsible to the parliament, in general to the Lok Sabha responsible in particular. The principle of collective responsibility implies that the Lok Sabha shall remove the ministry, that is council of ministers, the ministry headed by the prime minister from office by passing a vote of no confidence. உங்களுக்கு தெரியும் இல்லையா? அதை பாஸ் பண்ணி கவர்மெண்ட்டை ரிமூவ் பண்ணிடலாம் இன்கேஸ் மெஜாரிட்டி இல்லை அப்படின்னு தெரிஞ்சதுன்னா. ஸோ பி தான் ரைட் சாய்ஸ். ஓகே, ஸோ பாலிட்டி லெவலில் தான் இது மாதிரி தான் கேட்டிருக்காங்க. ஸோ சிலது ஃபேக்சுவலாக இருக்கும், சிலது நீங்கள் கரண்ட் அஃபேர்ஸை வச்சு பண்ணுறதா இருக்கும், சிலதை வந்து எதுவுமே பண்ண முடியாது, கான்ட்ரவர்ஷியலாக தான் இருக்கும், கீ வந்தால் தான் தெரியும். ஸோ அந்த சிலது எதுவும் பண்ண முடியாததை வச்சு ஹெட்டை பிரேக் பண்ணாதீங்க. பண்ணுறது எதெல்லாம் நல்லா பண்ண முடியுமோ அதை வந்து எக்ஸல் பண்ணுங்கள். நிறைய யோசிங்க. பாலிட்டியில் சில கொஷின்ஸ் எல்லாம் உங்களை சேலஞ்ச் பண்ணுற மாதிரி இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் த கான்ஸ்டியூஷனல் டைப் ஆஃப் கவர்மெண்ட்னா என்ன கவர்மெண்ட், லிமிட்டட் கவர்மெண்ட்டுன்னு பார்த்தோம். ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் உங்களை சேலஞ்ச் பண்ணும். அண்ட் இதுக்கு முன்னாடி இருக்கிற ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸும் பாருங்கள். ஈக்குவாலிட்டி பற்றி கேட்டிருப்பாங்க, சிலது ரொம்ப ஈஸியாக இருக்கும். இந்த டேர்ம் ஈக்குவாலிட்டி, ஃபெட்ரலிசம், இதை பற்றியெல்லாம் கேட்டிருப்பாங்க. ஜுடிஷியல் ரெவியூவோட மீனிங் ரொம்ப சிம்பிளாகவும் கேட்டிருப்பாங்க. பட் அந்த இடத்துல அந்த 4 ஆப்ஷன் ரொம்ப ஈஸியாக கொடுத்துட்டாங்கன்னா அதுதான் கொஞ்சம் இட் மேக்ஸ் அ டிஃபிகல்ட் கொஷனாக மாறிடும். ஸோ யா கைஸ், தட்ஸ் இட். ஸோ இதுதான் உங்களுக்கு சொல்லணும்னு நினச்சேன். பாலிட்டி அப்ரோச் பொறுத்த அளவுக்கு நீங்கள் இந்தியன் கான்ஸ்டியூஷன் அட் ஒர்க் லக்ஷ்மிகாந்த் பாருங்கள். அது இல்லாமல் இப்போ வி ஆர் லான்ச்சிங் டெமோக்ராட்டிக் பாலிடிக்ஸ். ஸோ டெமோக்ராட்டிக் பாலிடிக்ஸ் ஃபுல் புக்குமே வந்து 200 rupeesக்கு லான்ச் பண்ணுறோம். ஸோ இன்கேஸ் உங்களுக்கு இந்த புக்கை அவைல் பண்ணணுன்னா நீங்கள் மெசேஜ் பண்ணி அவைல் பண்ணிக்கலாம். அண்ட் யா, ஸோ தட்ஸ் இட் ஃபார் த வீடியோ. தேங்க் ஃபார் வாட்சிங். அண்ட் உங்களுக்கு ஏதாவது குவரிஸ் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள், இல்லை மெசேஜ் பண்ணின்னு சொல்லுங்கள். அண்ட் நம்மளோட வேரியஸ் அதர் கோர்சஸ் பாலிட்டி, ஜியோகிராஃபி, ஹிஸ்ட்ரி, எக்கனாமிக்ஸ், என்விரான்மெண்ட், NCERTலேருந்து ஸ்டாண்டர்ட் புக்ஸ் வரைக்கும் எடுத்து கொடுத்துட்ருக்கோம். ஸோ உங்களுக்கு அதை அவைல் பண்ணனாலும் நீங்கள் மெசேஜ் பண்ணி கோர்ஸ் டீடைல்ஸ் கேட்டுக்கலாம். அண்ட் TNPSCக்கு இப்போ கோர்சஸ் லான்ச் பண்ணியிருக்கோம் ஃபார் ப்ரிலிம்ஸ், மெயின்ஸ் அண்ட் டெஸ்ட் சீரிஸ். ஸோ ஆர் ஃபேக்கல்ட்டி மெம்பர் சுதர்ஷன், ஹீஸ் கான் த்ரூ மெயின்ஸ் 4 times. ஸோ அவர் தான் உங்களுக்கு மென்டரிங் பண்ணுவார். டேரக்ட் 1-on-1 செஷன் இருக்கும். ஸோ நீங்கள் அவர்கிட்ட டேரக்ட் கான்டாக்ட் உங்களுக்கு கிடச்சிரும். சரிங்களா? அண்ட் யா, ஸோ தட்ஸ் இட் கைஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். அண்ட் நம்மளோட டெலிகிராம் லிங்க் ஃபாலோ பண்ணிக்கோங்க. நான் எல்லா டீட்டெயில்ஸும் கோர்ஸ் டீட்டெயில்ஸும் அங்கே தான் கொடுப்பேன். அண்ட் இன்ஸ்டாலையும் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஏன்னா இன்ஸ்டாவில் வந்து ப்ரீவியஸ் ரிவ்யூ பேசி கொஸ்டின்ஸ்லாம் போஸ்ட் பண்ணுவோம். தேங்க்யூ.